அதிகாலை நேரம் பைபிள் அவர் presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Welcome to Satellite Bible Classes. வணக்கம் தேசிய வேதாகம கல்லூரி மாணவர்களே. வான்வழி வகுப்புகளாக ஆன்லைன் கிளாஸஸ் உங்களுக்கு இந்த நற்செய்தியை கொண்டு வருவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். மாணவர்களே, கண்மணிகளே, தோழர்களே, நம்முடைய வகுப்பு ஆரவாரம், ஆவேசம், அதி புத்திசாலித்தனம் இந்த மாதிரியெல்லாம் இல்லை. மாறாக அமைதல், சாந்தம், பரிசுத்தம், தேவனுடைய வார்த்தை, அதை பற்றிய சிந்தனை, இவைகளை உங்களுக்குள்ளே தூண்டக்கூடியதாக இருக்கிறது. இப்போது நீதிமன்றத்தில் நீதிபதி ஒரு மைக்கை வச்சுக்கிட்டு தீர்ப்பு சொல்கிறது கிடையாது. சில சமயங்களில் நீதிபதிகள் சொல்கிற தீர்ப்பு பக்கத்தில் இருக்கிறவங்க கூட கேட்காது. ஆனால் அவங்க சொன்ன தீர்ப்பு தான். அந்த மாதிரி தேவனுடைய வார்த்தையை கூச்சல் போடுவதனால அதை ஒரு கொள்கையாக நாம் மாற்றிக்கொள்ள முடியாது. இன்றைக்கி இருக்கிற கிறிஸ்தவர்கள், அதில் குறிப்பாக இந்த மதத்தில் இருக்கிறவர்கள், மதவாதிகள், மத துரோகிகள், மத எதிரிகள், வியாபாரிகள், கள்ள தீர்க்கதரிசிகள், இவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அதிகமாக சத்தம் போட்டு குழப்பம் பண்ணால், கூச்சல் போட்டால் அதான் ஒரு உபதேசமாக, வார்த்தையாக மக்கள் மத்தியில் போய் சேரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது அப்படி அல்ல. இந்த நாட்களில் ஒரு புதிய தொடராக நியூ டெஸ்டமெண்ட், புதிய ஏற்பாடு என்ற தலைப்பில் இந்த பாடத்தை நம்ம கவனிக்கிறோம். இந்த புதிய ஏற்பாட்டை இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே தேவன் பதிவு செய்திருக்கிறார், முத்திரையிட்டு இருக்கிறார், அங்கீகரித்திருக்கிறார். எப்படி ஒரு நிலத்தை நாம் வாங்கி பத்திரம் செய்து பத்திர அலுவலகத்துக்கு கொண்டு போகும்போது அதன் மேலே ஒரு முத்திரை இடப்படுகிறது. எப்போ அது மேலே டேட்டோட முத்திரையிடப்படுதோ அது ஒரு டாக்குமெண்ட், அது வாங்கினவருடைய சொத்து என்பதை நிரூபிப்பதற்கான அடையாளமாக மாறுது. அது மாதிரி இந்த புதிய ஏற்பாட்டை தேவன் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்திலே சிந்திய இரத்தத்தினாலே பதிவு செய்திருக்கிறார். இப்போ தான் நாம் ரொம்ப கவனமாக இந்த பதிவு செய்த இந்த புத்தகத்தில் உள்ளவைகளை கவனிக்கணும். காரணம், இப்போ நம்ம நிலம் வாங்கி பதிவு செய்யும்போது அதில் என்ன எழுதியிருக்கோ அதை வச்சு தான் அந்த நிலத்தின் மேலே நீங்கள் உரிமையை கொள்ள முடியும். அதில் எழுதியிருக்கிற எல்லைகள், அடையாளங்கள், மரங்கள், அதில் உள்ள அடங்கல் எல்லாம் உங்களுக்கு தலைமுறை சொத்தாக உறுதி பண்ணப்படுகிறது. அதுபோல ஆதாம் மூலமாய் உலகத்திலே வந்திருக்கிற எல்லா மனிதரோடும் தேவன் இந்த புதிய உடன்படிக்கையை கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பதிவு செய்திருக்கிறார், முத்திரையிட்டு இருக்கிறார், அதை அங்கீகரித்திருக்கிறார். சொன்னது விளங்குச்சா உங்களுக்கு? இப்போ பாருங்கள், அப்போஸ்தலர் நடபடிகள் 20வது அதிகாரம் 26, 27 வசனங்கள். உங்கள் கையில் உள்ள பேனாவில் இதை அப்படியே சுழியிடுங்க, நோட்ஸில் அதை எழுதி வச்சுங்க. கவனிங்கள். தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடினாலே. இதை அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபையினுடைய மூப்பர்களிடத்தில் பேசுகிறார். இந்த சம்பவம் எப்போ நடக்குதுன்னா, இயேசு கிறிஸ்துக்கு பிறகு 63 அல்லது 64வது வருஷத்தில் இந்த சம்பவம் நடக்குது. இயேசு கிறிஸ்துக்கு பிறகு ஒரு 30 ஆண்டுகளில் சபைக்கு சொல்லப்பட்ட ஒரு வசனம் இது. இதில் என்ன சொல்றாரு? தேவனுடைய ஆலோசனைகளில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல். அப்படின்னா புதிய ஏற்பாட்டை எடுத்து நாம் படிக்கும்போது இனிமேல் கடவுள் எனக்கு புதுசாக சொல்ல போகிறாரு அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. கிறிஸ்தவத்தில் உள்ள இந்த மதத்தில் 3 பெரிய பிரிவுகள், கத்தோலிக்கம், புராட்டஸ்டன்ட், மூன்றாவதாக பெந்தேகோஸ்து அமைப்புகள். இந்த பெந்தேகோஸ்து அமைப்புகள் இருக்கவங்க தினமும் தேவனுடைய ஆலோசனை அவர்களுக்கு தேவன் கொடுத்தார், வெளிப்பாடு கொடுத்தார், வசனங்களை கொடுத்தார்,
புதிய போதனைகளை கொடுத்தார் என்று தினமும் பேசுவதை நாம் பார்க்கலாம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த மக்கள் சாட்டையிலே அடிக்கப்பட்டது போல உணரணும். முதல் நூற்றாண்டு கால கிறிஸ்தவனுக்கு ஒரு சத்தியமும் 2020 வாழ்கிற நமக்கு இன்னொரு சத்தியமும் கொடுக்கப்பட்டால் இந்த சத்தியங்கள் பட்சபாதம் உள்ளதாக இருக்கும். அவனுக்கு ஒன்று, நமக்கு ஒன்றாயிடும். நம்ம எல்லாருக்கும் ஒன்றா தானே இருக்க முடியும். ஆகவே தேவனுடைய ஆலோசனை முதல் நூற்றாண்டு கால கிறிஸ்தவனுக்கு என்ன கிடைச்சதோ அதுதான் நமக்கும் கிடைச்சிருக்கு. அப்போ பெந்தெகோஸ்தே மக்கள் தினமும் தேவனுடைய ஆலோசனை இந்த பைபிளுக்கு வெளியே எனக்கு கடவுள் கொடுத்தார் என்று சொன்னால், போதித்தால், அதை அவர்கள் கடவுளுடைய வார்த்தை என்று சொன்னால் நாம் என்னவென்று அதை புரிந்து கொள்வது. அதைதான் பின்மார்க்கத்தின் ஆவி, அதைதான் சாத்தானின் உபதேசம், அதைத்தான் மாம்சத்தினுடைய போதனை என்று புதிய ஏற்பாடு அழைக்கிறது. ஆகவே there is nothing more of the New Testament. You cannot add anything. இதோடு எதையுமே நீங்கள் சேர்க்க முடியாது. தேவனுடைய ஆலோசனையிலே ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடியினாலே. அப்படியானால் முதல் நூற்றாண்டு கால கிறிஸ்தவர்களுக்கு புதிய ஏற்பாடு நன்றாக தெரிந்திருந்தது. இன்றைக்கு நமக்கு தெரிகிறது. ஏனென்றால் நாம் நம்முடைய மொழியில் அந்த புதிய ஏற்பாட்டை படித்து தேவனுடைய சித்தத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம். இப்பொழுது 27வது வசனம் பாருங்கள். எல்லோருடைய இரத்த பழிக்கும் நீங்கி நான் சுத்தமாக இருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சிகளாக வைக்கிறேன். சாட்சின்னு சொன்னால் விட்னஸ். ஆக முதல் நூற்றாண்டு கால சபையை பரிசுத்த ஆவியானவர் சாட்சியாக நமக்கு வைத்திருக்கிறார். அதாவது எந்த ஒரு மனுஷனாவது எனக்கு தெரியாமல் போச்சு, நீங்கள் அவங்களுக்கு சொன்னீங்க எங்களுக்கு சொல்லலை, அவனுக்கு தெரிஞ்ச சத்தியம் எனக்கு தெரியாமல் போச்சு, எனக்கு இந்த விஷயம் யாருமே சொல்ல அப்படின்னு நீங்கள் சொல்லி தப்ப முடியாது. எல்லாரும் மனுஷருடைய இரத்த பழிக்கும் நீங்களாக இருக்கிறது தேவனுடைய சத்தியம். இதை வேத மாணவர்களாகிய உங்கள் பெற்றோர்கள் கேட்டுக்கொண்டிருந்தால் அவர்கள் விழிப்புணர்வை அடைய வேண்டும். நீங்கள் போகிற சபைகளிலே இதை குறித்து நீங்கள் பேச வேண்டும். There is no new revelation apart from the New Testament. புதிய ஏற்பாட்டுக்கு வெளியே எந்த ஒரு வார்த்தையும் கிடையாது. முதல் நூற்றாண்டு காலத்துக்கு பிறகு புதியதாக கடவுளுடைய வார்த்தை என்று சொல்லி யாராலும் பேச முடியாது. இஸ்லாம் கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு பின்னால் ஏறக்குறைய 650 வருஷத்துக்கு பின்னால் வந்து என்ன சொல்கிறது? கடவுள் எங்களுக்கு இந்த வார்த்தையை கொடுத்தார், அவருடைய பெயர் அல்லாஹ், கொடுத்த புத்தகத்தின் பெயர் குரான் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். கடவுள் பெயரால் அவர்கள் அதை சொல்லுகிறார்கள். ஏன் கிறிஸ்தவர்கள் குரானை ஏற்றுக்கொள்ளவில்லை? கடவுள் பெயரால் தானே அவங்க சொன்னாங்க. ஏன் நம்ம ஏற்றுக்கலனா அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஆனால் அடிப்படை காரணம் புதிய ஏற்பாடு முதல் நூற்றாண்டோடு முடிவு பெற்று விட்டது. வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரத்தில் இதற்கு மேலே வெளிப்பாடு இல்லை என்று முடிவு பெறுகிறது. வெளிப்படுத்தல் புத்தகத்தினுடைய கடைசி வரி பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாடு முடிந்து விட்டது. அப்போ புதிய ஏற்பாடு முடிந்து விட்ட பிறகு 650 வருஷத்துக்கு பின்னால கடவுள் சொன்னார் என்று ஒரு புத்தகத்தை ஒருவர் கொண்டு வந்தால் நாம் ஏற்றுக்கொள்வதில்லை. இந்த விஷயத்தில் புத்திசாலிகளாக இருக்கிற கிறிஸ்தவர்கள் தங்களுடைய வீட்டுக்குள்ள கொரோனா வைரஸ் மாதிரி தும்பினால் கூட பரிசுத்தாவின் பெயரால் தும்புவதாகவும் எல்லா அக்கிரமங்களையும் செய்து கொண்டு பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதாகவும் தேவனை முகமுகமாக சந்தித்ததாகவும் அனுதினமும் பொய் சொல்கிறார்களே, இவர்களுக்கு எப்படிப்பட்டதான ஒரு நரகம் காத்திருக்கிறது என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 28வது வசனம். இது ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும்.
புதிய ஏற்பாடு அல்லது புதிய உடன்படிக்கை, நேற்றைய பாடத்தில் நான் உங்களுக்கு சொன்னேன். வில், கவனன்ட், டெஸ்டமெண்ட். வில்னு சொன்னால் மனதில் உள்ள சித்தம். கவனன்ட் என்று சொன்னால் உடன்படிக்கை, அதாவது வாய் வழியாக பேசுவது. டெஸ்டமெண்ட் அதாவது ஏற்பாடு அப்படின்னா பதிவு செய்யப்பட்டது. மனதில் உள்ள வார்த்தைகள், வாய் வழியாக வந்த வார்த்தைகள் எழுத்து வடிவிலே பதிவு செய்ததுனாலே நாம் அதை புதிய ஏற்பாடு, நியூ டெஸ்டமெண்ட் சொல்கிறோம். வில்லுனா அது மைண்டை காட்டுது, கவனன்ட்னா ஓரல் வாயின் வார்த்தையை காட்டுது, டெஸ்டமெண்ட்னா பதிவு செய்யப்பட்டதை காட்டுது. அதனால தான் நம்ம இதை தேவன் மனதில் உள்ள ஆவியின் வெளிப்பாடாகிய பதிவு செய்யப்பட்ட வார்த்தை, அதனால தான் இதை நம்ம புதிய ஏற்பாடுன்னு சொல்கிறோம். இப்போ இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு ஒரு நாள் முன்னால் இந்த கருத்தை சொல்கிறார். கவனிப்போம். மத்தேயு 26வது அதிகாரம் 28வது வசனம் கவனிங்கள். இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற, கவனிங்கள், புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாயினால் சொன்ன வார்த்தை தான். இங்கே தான் நியூ கவனன்ட், புதிய உடன்படிக்கை என்ற வார்த்தை முதல்ல வருது. இந்த புதிய உடன்படிக்கையை, இந்த பத்திர ஆஃபீஸில் நாம் கொண்டு போய் கொடுத்தோம்னா அதையெல்லாம் படிச்சுட்டு என்ன செய்கிறாரு, அந்த பத்திர ஆஃபீஸில் இருக்கிறவர் கையெழுத்து போட்டு அரசாங்க முத்திரை ஒன்று எடுத்து அதில் குத்துறாரு இல்லையா? அப்போ தான் அது பத்திரமாக மாறும். அரசாங்கம் அதை ஏற்றுக்கொள்ளுது, சட்டமாக்கப்படுது. அது மாதிரி புதிய ஏற்பாடு இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. இது என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை. அப்படியானால் இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம், அவர் சிந்திய இரத்தம் புதிய ஏற்பாட்டின் ஆதாரமாக, அதிகாரமாக, உடன்படிக்கையாக நமக்கு இருக்கிறது. அதனால தான் நீங்கள் திரும்ப திரும்ப கவனிக்கணும். பவுலடியார் சொல்கிறாரு, உங்களுடைய எல்லாருடைய இரத்தப்படிக்கும் நான் நீங்களாக இருக்கேன். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த இரத்தத்தினாலே இந்த உடன்படிக்கை செய்திருக்காரு. தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றை நாம் மறைத்து வைக்கவில்லை. அப்போ ஒரு அறிவாளி என்கிட்ட கேட்குறாரு, 2005 சுனாமி வந்தது, அது பைபிளில் போட்டிருக்கா? இல்லை. இப்போ இருக்கிற கொரோனா வைரஸை பற்றி பைபிளில் போட்டிருக்கா? இல்லை. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. புதிய ஏற்பாட்டில் தேவனுடைய சித்தம் என்ன, மனிதன் யார், என்னுடைய பாவம் என்ன, என்னை மன்னிக்கும்படியான அந்த முறை என்ன, அந்த உபதேசம் என்ன, நான் பரிசுத்த ஜீவியம் எப்படி செய்வது, என்னுடைய ரட்சிப்பை தேவன் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு எப்படி தருகிறார், எல்லாம் நமக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஏவாள் காயினை பெற்றாள், பிறகு ஆபேலை பெற்றாள், பிறகு சேத்தை பெற்றாள். நிறைய பேரை பெற்றிருக்காங்க, அதெல்லாம் பிறகு குறிக்கப்படல. முதல் 3 பிள்ளைகளினுடைய பிறப்பு பற்றி தான் பார்க்கிறோம். ஏனென்றால் ஆதாம் ஏவாளுடைய குடும்பத்தில் ஏறக்குறைய அவங்க 900 வருஷம் வாழ்ந்திருக்காங்க. ஆதாமே 930 வருஷத்தில் தான் இறந்திருக்கார். இது ஆதியாகமம் 5வது அதிகாரம் 5வது வசனத்தில் நாம் படிக்கிறோம். ஆக ஆதாமினுடைய குடும்பம் உலகத்தில் ஏறக்குறைய 1000 ஆண்டுகள் இந்த உலகத்தில் இருந்திருக்கு. அப்போ எவ்வளோ பிள்ளைகளை பெற்றிருப்பாங்க, எவ்வளோ பெரிய சமூகமாக அவர்கள் மாறியிருப்பாங்க. இந்த தகவல் எல்லாம் நீங்கள் ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் படித்தாலே போதும். 10 குடும்பங்களை பற்றிய ஒரு பட்டியல் அங்கே இருக்கிறது, ஆதாமில் தொடங்கி நோவா வரைக்கும். அந்த 10 குடும்பங்களும் உலகத்தில் பெருகியது. சகோதரர்களே, இப்படி எல்லா பெண்களும் பிள்ளைகளை பெறுகிறார்களே, அதில் எதனா மாற்றம் இருக்கா? உலகத்தில் யாராவது நான் இந்த மரத்திலிருந்து வந்தேன், இந்த தண்ணீரிலிருந்து வந்தேன், இல்லை வானத்திலிருந்து குதிச்சேன் எவனா சொல்லியிருக்கானா?
ஏவாளுடைய வயிற்றில் காயின் எப்படி பிறந்தாரோ, ஆபேல் எப்படி பிறந்தாரோ, சேத்து எப்படி பிறந்தாரோ, அப்படிதான் நீயும் பிறந்த. இன்னைக்கு உலகத்தில் 7.25 பில்லியன் மக்கள் உலகத்தில் இருக்காங்க. அத்தனை பேரும் நாம் அனைவரும் தாயின் கர்ப்பத்தின் வழியாக தான் பிறந்திருக்கிறோம். மாற்றம் எதனா இருக்கா? புதுசாக ரெவலேஷன் எதனா தேவைப்பட்டதா? புதிதாக ஏதாவது அறிவு நமக்கு தேவைப்பட்டதா? விஞ்ஞானம் தேவைப்பட்டதா? புதிய பார்வை எதனா தேவைப்பட்டதா? இந்த விஷயத்தில் எந்த மாற்றம் இல்லை. அடிப்படையான விஷயங்கள் புதிய ஏற்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை. நம்முடைய ரட்சிப்பை பற்றிய விஷயத்தில் எந்த மாற்றமும் இல்லை. அதனால் கொரோனா வைரஸு, வந்து போன சுனாமி, இப்போ எவன் ஆள்றான், இதெல்லாம் கடவுள் எங்களுக்கு சொன்னார் அப்படின்னு சொல்கிறது, அது உன்னுடைய சொந்த வார்த்தை, அது உன்னுடைய சொந்த மனதில் உள்ள வார்த்தை, அது உன்னுடைய எண்ணங்கள். யூ ப்ரிடிக்ட் ஃப்ரம் யுவர் ஓன் மைண்ட் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். உங்கள் மனதால் ஒரு தீர்மானம் தான், இவங்க தான் ஜெயிப்பாங்க, அடுத்த ஆட்சி இவங்க தான் அமைப்பாங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அது மாதிரி தான் எல்லாமே. ஆனால் அதெல்லாம் கடவுளுடைய வார்த்தை கிடையாது. அதெல்லாம் கடவுளுடைய வார்த்தையோடு பொருத்தவும் முடியாது. இப்போது சொல்லுங்கள், உங்கள் கையில் உள்ள புதிய ஏற்பாடு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று பாருங்கள். 2 பேதுரு 1 அதிகாரம் 3-4 வசனங்கள். கருத்தா இந்த வசனத்தை கவனிங்க. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே. இந்த பைபிளை படித்தா தான் இந்த அறிவு நமக்கு வரும். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே, கவனிங்கள், ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளும் அன்றி. இந்த இடத்துல ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும், அதை அண்டர்லைன் பண்ணுங்க, லைஃப் அண்ட் காட்லினஸ். புதிய ஏற்பாட்டை கையில் எடுத்து படிக்கிற மனிதன் இந்த சுனாமி கதை, இந்த கொரோனா வைரஸ் கதை, எவன் இந்த நாட்டில் ஆள்றான், இதெல்லாம் தேவையில்லை. உன்னுடைய ஜீவனுக்கும் உன்னுடைய தேவ பக்திக்கு வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளி இருக்கிறது. கடவுள் நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டாருன்னு சொல்றார். இனிமேல் நம்ம புதுசா ஒன்று தேட வேண்டிய அவசியம் இல்லை. 4வது வசனம் பாருங்கள். இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி, முதல் மனுஷி ஏவாள் தேவன் விலக்கின அந்த கனியை இச்சித்து பாவம் செய்தாள். அதனால பைபிள் என்ன சொல்லுதுன்னா, முதல் பாவம் மனிதர்களுடைய வாழ்க்கையில கண்களின் இச்சையினால் வந்தது. அதனால்தான் புதிய ஏற்பாட்டில் நாம் படிக்கிறோம், கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. 1 யோவான் 2:16 படிக்கிறோம். இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி. கேட்டு என்ற இந்த இடத்துல காதில் கேட்கறது இல்லை, அழிவு, என்ன கேடு வந்ததுன்னு சொல்றாங்க இல்லையா, அதுதான். கேட்டுக்கு தப்பி, கவனிங்கள், திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு. இப்பொழுது நாம் மனித சுவாபத்தில் இருக்கிறோம், மனிதர்களாக இருக்கிறோம். கண்களின் நிச்சய, மாம்சத்தின் நிச்சய, ஜீவனத்தின் பெருமையின் கீழே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கும்போது இந்த அழிவுக்கு ஏதுவான உடலில் இருக்கிற நாம் பரலோகத்துக்கு போய் தேவனோடு வாழ முடியுமா? அவருடைய பரிசுத்தத்தோடு வாழ முடியுமா? அவருடைய அன்புக்குள்ள வாழ முடியுமா? பரலோகத்துக்குரிய உடலை நாம் பெற்றுக்கொள்ள முடியுமா? ஆங்கிலத்தில் என்ன வந்துக்குதுன்னா, பார்ட்டேக்கர்ஸ் ஆஃப் டிவைன் லைஃப். அதாவது பரலோகத்துக்குரிய அந்த வாழ்வை, அந்த வாழ்க்கையை பெறுவதற்கான சாத்தியக்கூறுகளை இந்த வாக்குத்தத்தங்களாகிய புதிய ஏற்பாடு நமக்கு கொடுக்கிறது. மீண்டும் அந்த வசனத்தை பார்ப்போம். 4வது வசனம். இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. எவைகளினாலே? புதிய ஏற்பாட்டு வசனங்களினாலே. அதனால தான் இந்த புதிய ஏற்பாடு நாம் ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டியவைகளை
தெரிந்து கொள்ள உதவியாக இருக்கிறது. திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாகும்படி சத்தியத்தை நமக்கு போதிக்கிறது. லைஃப் அண்ட் காட்லினஸ்க்கு தேவையான எல்லா விஷயங்களையும் புதிய ஏற்பாடு நமக்கு போதிக்கிறது. டு பார்ட்டேக் இன் த டிவைன் நேச்சர், தெய்வீக சுவாபத்துக்கு, இயேசுவை போன்ற ஒரு வாழ்க்கைக்கு, பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கைக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு இவைகள் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கு. இப்போ சொல்லுங்க, இந்த புதிய ஏற்பாட்டை நம்ம கையில் வச்சுக்கிட்டு அல்லது இந்த முழு பைபிளை கையில் வச்சுக்கிட்டு கிறிஸ்தவத்தை எப்படி பார்த்தோம்? கத்தோலிக்கர் எப்படி பார்க்கிறார்? புராட்டஸ்டன்ட் மக்கள் எப்படி பார்க்கிறாங்க? பெந்தேகோஸ்தே மக்கள் அதை எப்படி பார்க்கிறாங்க? இந்த புத்தகத்தை ஒரு சுகமாக்கும் புத்தகம், பேய் விரட்டும் புத்தகம், அற்புதங்களின் புத்தகம் அப்படித்தான் பார்க்குறாங்க. ஆனால் திவ்ய சுவாபத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாக இருக்கும் பொருட்டு தேவன் நமக்கு கொடுத்த திவ்ய வசனங்கள் இவைகள். இச்சையினால் உண்டான கேட்டுக்கு தப்பி வாழ்வதற்கான வார்த்தைகள் இவைகள். இந்த உலகத்துக்கும் மறு உலகத்துக்கும் வேண்டிய எல்லா சத்தியங்களையும் கொடுத்திருக்கிறவைகள் இவைகள். இதை குறித்து உணர்வு இல்லாமல் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 7வது வசனம். இந்த வசனத்தில் உங்களை சுற்றி இருக்கிற மக்களை நீங்கள் பார்க்கலாம். கிறிஸ்தவ மதத்தின் அடையாளங்களை நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள், 7வது வசனம். தாங்கள் சொல்லுகிறது இன்னதென்றும் தாங்கள் சாதிக்கிறது இன்னதென்றும் அறியாதிருந்தும் நியாயப்பிரமாண போதகராக இருக்க விரும்புகிறார்கள். இன்றைக்கி நம்ம மேடைகளில் பார்க்கிறோமே, இயேசு அழைக்கிறார், இயேசு மன்னிக்கிறார், இயேசு தேற்றுகிறார் என்று எத்தனையோ பேரில் நட்சத்திரங்கள் தோன்றி இந்த உலகத்தை தங்கள் பக்கமாக மாற்றிக்கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். இந்தியாவில் மத விஷயத்தில் 10 பணக்காரர்களை சொன்னால் அதில் ஒருவர் உங்களுக்கு தெரிந்த சகோதரர் பால் தினகரன் அவர்கள். அவ்வளோ வருமானத்தை சேர்த்து வச்சுருக்காங்க. அவங்க வச்சுக்கிட்டோம், அது அவங்களுடைய காரியம். ஆனால் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, எந்த ஒரு நட்சத்திரங்களும் எழும்பி நின்று போதிக்கிறவர்களை நல்லா கவனிச்சிங்கன்னா அவங்க யாருக்காக எதுக்காக போதிக்கிறாங்க, என்ன சொல்லி போதிக்கிறாங்க, அந்த வித்தியாசம் அவங்களுக்கு தெரியாது. அதான் சொல்கிறாரு, தாங்கள் சொல்லுகிறது என்னதென்றும் தாங்கள் சாதிக்கிறது என்னதென்றும் அறியாதிருந்தும் பழைய ஏற்பாட்டுக்குரிய போதனைக்காரர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். அதனால தான் பழைய ஏற்பாட்டிலேருந்து எடுத்து 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 உன் கால் வைக்கும் இடமெல்லாம் உனக்கு சொந்தமாகும், அது இஸ்ரவேலர்களுக்கு தேவன் சொன்ன வாக்குறுதி. பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேலர்களுக்கும் யூதர்களுக்கும் சொல்லப்பட்ட கருத்துக்களை எல்லாம் அப்படியே புதிய ஏற்பாட்டில் சொல்லி மக்களை மயக்கி மிரட்டி அவர்கள் ஏமாற்றுவதை இன்றைய வரைக்கும் நம்ம எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்கோம். இட்ஸ் a வெரி வைடு ஓப்பன் சப்ஜெக்ட். இன்றைக்கி கத்தோலிக்கத்தினுடைய தொழுகை முறையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டினுடைய முறையாக தான் இருக்கும். ஏறக்குறைய ஒரு பலி செலுத்தி தூபம் போட்டு விளக்கு ஏற்றி கொடிக்கம்பம் வைத்து ரதங்களை இழுத்து அவர்கள் செய்வதை நம்ம பார்க்கிறோம். ஆகவே பழைய ஏற்பாட்டினுடைய போதனைக்கு இவர்கள் அடிமைகளாக இருக்கிறாங்க. நான் சொல்லுவதை நீங்கள் கோபமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம், நியாயமாக எடுத்துக்கங்க. அது சத்தியம்தானா என்று பிரித்து பாருங்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு அன்னப்பறவையாக மாறுங்கள். இந்த அன்னப்பறவை இருக்க கறந்த பாலில் தண்ணி கலந்து வச்சா வெறும் பாலை மட்டும் எடுத்துகிட்டு தண்ணியை விட்டுருன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு பறவை இருக்குதான்னு எனக்கு தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் அன்னப்பறவைன்னா என்ன அர்த்தம்னா, மனிதன் தான் அன்னப்பறவை. மனிதனுக்கு தெரியும் இந்த பாலில் தண்ணி கலந்துருக்கா இல்லையான்னு. அதுதான் மனிதனை தான் அவங்க சொல்லியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அது எப்படியே போட்டோம். ஆனால் ஒன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் புதிய ஏற்பாடு இயேசு இரத்தத்தாலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்றும் எல்லா மனுஷருடைய இரத்தத்துக்கும் அது நீங்களாக இருக்கிறது என்றும் அந்த சத்தியம் ஜீவனுக்கும் தேவ பக்தியும் வேண்டிய எல்லாவற்றையும் நமக்கு போதிக்கிறதாக இருக்கிறது என்றும் திவ்ய சுவாபத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாக இருப்பதற்கு போதுமானதாக இருக்கிறது என்றும் அறிந்து கொண்டோம். பட்சபாதம் இல்லாத தேவன் முதல் நூற்றாண்டு கால மனிதனுக்கு பிள்ளை எப்படி கொடுத்தாரோ
ஆதாம் ஏவாளுக்கு எப்படி பிள்ளைகளை கொடுத்தாரோ அதுபோல தான் இன்றைக்கு நமக்கு தேவன் பிள்ளைகளை கொடுக்கிறார். நாமும் தாயின் வழியாக தான் பிறந்திருக்கிறோம். அதில் எந்த மாற்றமும் ஏற்படல. ஏதேனிலிருந்து வெளியே வந்த ஏவாள் வயிற்றிலிருந்து காயின் ஆவியல் பிறந்தது போல் தான் நம்ம வீட்டில் இருக்கிற அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாம் பிறந்தாங்க. மாற்றமே இல்லையே. அது மாதிரி சத்தியங்கள் கூட மனிதர்களுக்கு எது தேவையோ அந்த அடிப்படை விஷயங்கள் மாற்றப்படவில்லை. அதனால தான் புதிய ஏற்பாட்டை உலகளாவிய தேவனுடைய வார்த்தையாக, எல்லா மனுஷருக்கான ஒரு வார்த்தையாக, எல்லா தேசத்திற்கான வார்த்தையாக நாம் எடுத்து காண்பிக்கிறோம். அன்பு சகோதரர்களே, இந்த நாளில் நம்ம கேட்ட கருத்துகள் கொஞ்சம் சூடாக்கியிருக்கோம், அல்லது எரிச்சலை ஊட்டியிருக்கோம், அல்லது கோபம் கூட நீங்கள் அடைஞ்சிருக்கலாம். அது ஒரு ஓரமாக வச்சுட்டு இவைகள் சத்தியம்தானா? யாராவது ஒருத்தர் ஒரு தங்கத்தை கொண்டு வந்து காண்பித்தா உங்களுக்கு அதை உரைச்சி பார்க்கவோ, அதை ஆசிடில் போட்டு இது தங்கம் தானா சோதிக்கவோ உங்களுக்கு முழு உரிமை இருக்குது. நீங்கள் எந்த நகை கடையில் பழைய நகையை கொண்டு போனாலும் அவங்க அதை உரைச்சி பார்க்குறாங்க இல்லையா, அது தங்கம் தானா, அது 24, 22, 18 பார்த்துறான் இல்லை. நீங்கள் தேவனுடைய வசனத்தை சோதித்து பாருங்கள், சரிதானா என்று பாருங்கள். ஒரு துளி விஷம் ஒரு குடத்தில் உள்ள எல்லா பாலையும் கெடுத்துரும். அது மாதிரி நம்ம புதிய ஏற்பாட்டின்படி நடந்தாலும் தவறான போதனைகளை அதற்குள்ளே சேர்த்து நடக்கும்போது நம்முடைய ரட்சிப்பு கெட்டு போயிடும். will spoil the entire thing. அதனால் இந்த நாளிலே கேட்டவைகளை எல்லாம் பொறுமையோடு உணர்வதற்கும் பக்தியோடு சிந்திப்பதற்கும் உங்கள் குடும்பம், உங்கள் சபைகள் இதை குறித்து விசாரணை செய்ய வேண்டும். நான் சொல்கிற எந்த ஒரு கதையும் மனசில் கேட்டு அப்படியே வச்சுங்க, இது ஒரு ரகசியம் அப்படியெல்லாம் ஒன்றும் நான் சொல்லலை. ஒரு கண்ணாடினா எத்தனை பேர் பார்த்தாலும் அவங்க முகம் அதில் தெரியும். அது மாதிரி பைபிள் நீங்கள் எத்தனை பேராக இருந்தாலும் சத்தியம் ஒன்றா தான் தெரியணும். எனக்கு ஒன்று உனக்கு ஒன்று தெரியுதா இருந்தால் அது கண்ணாடி இல்லை. இது தேவனுடைய வசனம் அப்படி இல்லை. பிரார்த்தனை செய்வோம். பரலோகத்திலே வாசமாக இருக்கிற அற்புதமான தகப்பனே, ஏராளமான அடிப்படை சத்தியங்களை இயேசுவின் இரத்தத்தால் பதிவு செய்யப்பட்ட புதிய ஏற்பாடு, எல்லா மனுஷனுடைய இரத்தத்துக்கும் நீங்களாயிருக்கும் புதிய ஏற்பாடு, அதை குறித்த உணர்வை எங்களுக்கு தாரும், அந்த அறிவை எங்களுக்கு தாரும், கீழ்ப்படிதலை எங்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்திலே ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 044255000882. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்?